மரண நேரத்தில் மண்ணறையில் கொண்டு போய் வைத்தால் கேட்கப்படுகிற முதல் கேள்வி, உங்களுடைய ரப்பு யார், உன்னுடைய தூதர் யார், உன்னுடைய வேதம் எது என்கிற கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல போகிறோம்? அறிந்தால் அல்லவா பதில் சொல்ல அல்லாஹ் விடுவான்? சடங்காக சம்பிரதாயமாக ஒரு மாந்திரீகமாக இந்த இஸ்லாத்தை பின்பற்றி ஒரு சடங்கு சம்பிரதாயமாக இபாதத்து செய்தால் அது நிச்சயம் நமக்கு மறுமையிலே ஒரு எந்த வகையான பயனையும் பெற்றுத் தராது. தோழர்களே, நம்முடைய கண் முன்னே அண்டை வீட்டில் இந்துக்கள் உண்டு, கிறிஸ்தவர்கள் உண்டு, பிற மதத்தை பின்பற்றுகிற மக்கள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை சொல்வது யார்? இஸ்லாத்தில் இருந்து கொண்டே இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஞானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அந்த இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு எப்படி வரும்? அந்த இஸ்லாம் எப்படி வளர்ந்தது என்கிற வரலாறு தெரிந்தால் அல்லவா தெரியும். அந்த இஸ்லாத்தை அடைவதற்கு அந்த சஹாபாக்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி, அந்த இஸ்லாம் தனக்கு கிடைத்தவுடன் அந்த சஹாபாக்களுக்கு கொண்ட மகிழ்ச்சி. நேற்றுக்கு பார்த்தோமா இல்லையா? அல்லாஹ் மன்னித்தான் என்கிற ஒரு ஆயத்து இறக்கப்பட்ட உடனே முழு சொத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலடியில் கொண்டு வந்து கொடுத்த கஅப் இப்னு மாலிக் போன்ற வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களை கைவசம் வைத்திருக்கிற நாம் முன்மாதிரிக்குரிய சமுதாயமாக நடக்க வேண்டாமா?